ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன டே பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே, February 27. நம்ம டைம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா 10:30 மணி ஆகுது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆர்டரை வந்து அக்செப்ட் பண்ணிட்டேன். இந்த ஆர்டர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கொரட்டூரில் பிக்கப் பண்ணிவிட்டு கார்டு தகவல் தான் போகணும். அமௌண்ட்டு 199 தான் வந்தது, 200 கிட்டத்தட்ட. ஸோ அதுதான் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். இன்னைக்கு சேமா நம்ம எவ்வளோ நேரம் ஓட்ட போகிறோம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு 6:30 இல்லை 7, அதிகபட்சம் 7 மணி வரைக்கும் ஓட்டுவோம். ஸோ 7 மணி வரைக்கும் எவ்வளோ என் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இது ஒரு சின்ன ஆர்டர் தான், ஆனால் ஸ்கூட்டரில் போட்டிருக்காங்க, அதனால தான் அந்த 199 ரூபா. ஏன்னா 15 கிலோமீட்டர் காட்டிச்சு. ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ், இதை பிக்கப் பண்ணியாச்சு. இது ஒரு பைப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பைப்பு மாதிரி இருக்கிறது வந்து கார்டு நாங்கள் போய் கொடுக்கணும். அப்புறம் இன்னொரு ஆர்டர் எடுத்துருக்கோம் சொன்னோம் பார்த்தீங்களா, அது வந்து இங்கேருந்து 200 மீட்டர் தான் பிக்கப்பு. இங்கேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு போரூரில் போய் கொடுக்கணும். ஸோ இதுவும் போகிற வழியில தான் இருக்குது, அதனால் வந்து நமக்கு பெருசாக ப்ராப்ளம் வராது. நான் அது என்ன பாக்ஸ்னு போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் வந்து ஹோட்டலே கொடுத்தாங்க. இவங்கெல்லாம் எதுக்கு ஆர்டர் போடுறாங்கன்னே தெரில. ஆர்டர் அமௌண்ட்டு வெறும் 130 ரூபா. நான் அதுக்கு வெயிட் பண்ணால் பெரிய ஆர்டரே கிடச்சிருக்கும். ஒரு நாள் வெயிட் பண்ணியிருந்தா 20 நிமிஷத்தில் 200 300 ஆர்டரே கிடச்சிருந்துருக்கும் நாள். ஓகே 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 பேமெண்ட் யார் பண்ணணும்? பில் நம்ம அந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அங்கேருந்து இன்னொரு 1/4 மணி நேரம் காட்டிச்சு. 6 கிலோமீட்டர் நோவும் இந்த கிண்டிக்கு. பரவாயில்ல தான் எப்படி இருந்தாலும். ஐயோ ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஒரு ஆர்டர் வர அக்செப்ட் பண்ணிட்டோம் தெரியாமல் ஆர்டர் போலல. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா போரூரில் தான் பிக்கப் பண்ணோம். போரூரில் பிக்கப் பண்ணிவிட்டு மாத்தூர் போகணும். ஸோ அது எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்காங்கன்னா 280 ரூபா. இது ஒரு சின்ன பாக்ஸ் அப்படிதான் சொன்னாங்க. ஸோ அதுதான் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கு. பட் ஆனால் ஃபுல்லாக சிட்டிக்குள்ளே தான் ஓட்டிட்டு போகணும். அது ஒன்று தான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. சரி பார்த்துக்கலாம். இது பேமெண்ட் யார் ப்ரோ? ஓகே. எடுத்துக்கோங்க. பேமெண்ட் இங்கே தான் 199. ஆமாம். ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ், அது கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கஸ்டமர் 300 பே பண்ணிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டரு எங்கே வருது பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா 3 மணி ஆகுது. நம்ம அந்த மாத்தூரில் ஆர்டர் முடிச்சோம் பார்த்தீங்களா, அதை முடிச்சுட்டு அங்கேருந்து டேரெக்டாக இந்த வடபெரும்பாக்கம் வந்துட்டோம். ஸோ இப்போ தான் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் மேலாம்பேடு போகணும், இங்கே கொசாப்பூர் அந்த ஏரியாவில் இருந்து. ஓகே, அதை தான் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்டர் முடிச்சு வீட்டுக்கு தான் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நேற்று சொன்ன மாதிரி தான், ஒன்றும் அது உடம்பு சரியாகல. ரொம்ப இருமல் இருந்துகிட்டே தான் இருக்குது பையனுக்கு. எனக்கும் அப்படி தான் இருக்குது இருமல். நம்ம பரவாயில்ல, தாங்கிடலாம். அவன் இருமிட்டே இருக்கான். அதனால் வந்து
அதனால வந்து இந்த ஆர்டரை முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் வீட்டுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அங்கே மாதிரி மாடு எது மாதிரி ஓட்டிட்டு போறாங்க, என்னது மாடு ரேஸ் ஓட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி மாடை வச்சு ஓட்டின்னு இருக்காங்க அடிச்சு அடிச்சு. அந்த பையன் நின்றுட்டு வீடியோ எடுத்துன்னு இருக்கான், பாவம் மாடானா. நல்லா சூப்பரா ஓடுதானா மாடு. மேல வச்சிருங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இது கொஞ்சம் வெயிட்டாக தான் கொடுத்துருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ இருக்கு தெரியல, ஆனால் 20 kg மேலே தான் இருப்பாங்க. சரி ஓகே, இதுக்கப்புறம் நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். சரி ஓகே, நம்ம டைம் ஆகுது, போய் கிளம்பலாம். பார்த்தா வேலைக்கு ஆகாது, நம்ம போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, வந்துட்டோம் லொக்கேஷனான. தெரிஞ்சு 2 கம்பெனியில் ஏதோ ஒரு கம்பெனியாக இருக்கும். A few moments later. ஆனால் விநாயகம் ஸ்டீல் தெரியுமா உங்களுக்கு? எதுனா எது இதுதானா? கால் போக மாட்டேங்குது. கம்பி கட் பண்றாங்க அப்புறம். ஆனா இது பில்டிங் எங்க இருக்கு? இதுல போயிட்டு இதுல போய் ரைட்டா? ராடு, ஆமா, உள்ள இந்த கப்பலா செய்யறாரு அவரா? நீங்க இருக்கீங்களா வெளியே? இதுல எங்கேயோ வந்து ரைட்டு கட் பண்ண சொன்னாங்க. minutes later. 210 ரூபா. ஓகே ஓகே. மேம் அதுதான் மேம், உங்க பிரச்சனை புரியுது, எங்களுக்கு அது தேவையில்ல. வேற யாராவது நம்பர் கொடுத்து வைங்க, இந்த மாதிரி பையன் நம்பர் கொடுத்து வைங்க. ஆமா, கால் பண்ணதான் செய்வாங்க 10 வாட்டி. நம்ம அந்த ஆர்டர் கொடுத்துட்டோம், அந்த ஆர்டர் கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஆக்கிட்டாங்க அதை வந்து பிக்கப் பண்றதுக்கு. கேட்டா ஆடிட்டர் வந்துட்டாங்க, இது வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கதை விட்டுன்னு இருக்காங்க. வர டென்ஷனுக்கு 2 பேரையும் பிடிச்சி திட்டி விட்டேன். புக் பண்ணவும் சரி, கொடுத்தவன் வாங்கினவங்க எல்லாருமே பிடிச்சி திட்டி விட்டேன். அப்புறம் எடுத்து வைக்க சொன்னாங்க உள்ள வீட்டுக்குள்ள. இது இன்னும் நான் ஒன்றும் உங்க வீட்டு ஆள் இல்லை, வந்து நீங்களே எடுத்து கீழே வைங்க அப்படி சொல்லிட்டு பிடிச்சி திட்டி விட்டேன். செம கடுப்பாயிடுச்சு. சரி ஓகே, ஆல்ரெடி சீக்கிரம் போகலான்னு பார்த்துட்டு இருந்தேன், இவன் வேற லேட் பண்ணி விட்டானுங்க. வீட்டில் வேற போய் இது பண்ணுவோம். ஓகே, நம்ம இன்னைக்கு ஏர்னிங்ஸ் பார்த்துடலாம். ஒரு ஐடியில் 366 ரூபா ஓட்டியிருந்தேன். இன்னொன்றுல 359 ரூபா. இது ஒரே ஒரு மொத்தமாக 30 ரூபா டிப்ஸ் கொடுத்துருக்காங்க கஸ்டமர் மட்டுமே. ஸோ மொத்தம் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 755 ரூபா. நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்து 17135 இருந்துச்சு. ஸோ 17212 220 85 கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம். 85 எவ்வளோ கிலோமீட்டரு? 122. 755 மைனஸ் பண்ணால் 632 ரூபா வந்து நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். எத்தனை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா 5 மணி நேரத்தில். இது ரொம்பவே கம்மி தான். நம்ம 1 ஹவர் வர இந்த ஆர்டர் இல்லாமல் இருந்தோம் நம்ம ஆத்தூரில், அதனால லாக் ஆயிடுச்சு. நம்ம இன்னும் 5 மணி நேரம் ஓட்டினா கண்டிப்பாக ஏர்ன் பண்ணிடலாம் 1300 ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட்டு. பட்டு என்ன பண்ணுறது, கொஞ்சம் அர்ஜென்ட்டு, அதனால் போய் தான் ஆகணும்.
ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே பாய்.